ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட்கான பதில் தான். ஒரு வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டோம், அந்த விளக்குக்கு இத்தனை பொட்டு வைக்கணும் அப்படின்றதுலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அடுத்தது ஃபோட்டோக்கும் எத்தனை பொட்டு வைக்கணும் அப்படின்றது இருக்குது. இது எல்லாம் நம்ம இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். இறை தேடுற நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க. பொதுவாகவே ஒத்த விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்றது இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் தனியா ஒரு விளக்கை ஏற்றக்கூடாது, துணை விளக்கோட ஏற்றணும். காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குன்னா அதற்கு பக்கத்துல நம்ம குத்து விளக்கு அப்படின்றத பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. குத்து விளக்கு அப்படின்றது ஆணையும், காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்றது பெண்ணையும் குறிக்குது. இந்த ரெண்டு விளக்கும் கண்டிப்பாக ஒரு வீட்டில் எரியணும். அந்த விளக்குல நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சதீப எண்ணெய், பஞ்சதீப விளக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போ நிறைய சொல்றோம். அந்த குத்து விளக்குடைய தாத்பரியமே பஞ்சதீபம் அப்படின்றது தான். இப்போ அந்த குத்து விளக்கு எந்த அளவுக்கு அந்த 5 திரியையும் போட்டு நம்ம ஏத்துறோமோ அதற்கு பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். பஞ்சபூதத்தை ஆளுமை செய்யக்கூடிய வழியை இந்த குத்து விளக்கு செய்யுது. அப்போ மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 திரி இருக்கு, 6 விளக்கு எரியுது. இது முதல் பேசிக்கா அந்த 6 கணக்கு. இப்போ 6 அப்படின்றத நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். பொதுவாகவே 2, 3, 5 அப்படின்ற 7, 9 அப்படின்ற கணக்கில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடியது 11 அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு தடவை நீங்கள் இந்த 11 விளத்திரி வெளியிருந்து பூஜை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விளக்குக்குமே சேர்த்து தான் உங்களுக்கு கணக்கு 11 தீபம் எரியணும். 11 அப்படின்றது நம்மளுடைய லாபஸ்தானம். அதனால் 11 அப்படின்ற நம்பர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக வெற்றிகள் தான் குவியும். அதற்கு இன்னொரு கோவிலையும் நான் சொல்லியிருந்தேன். மதுரையில இருக்கக்கூடிய காலதேவி கோவில் அப்படின்னு, காடஸ் ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த தெய்வத்துக்கு 6 மணியிலிருந்து விடியற்காலை 6 மணி வரைக்கும் தான் அந்த ஆலயத்தில் பூஜை இருக்கு. அதற்கான வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அந்த 11 அப்படின்றது அந்த ஆலயத்தில் ரொம்ப சிறந்தது. இப்போ அந்த ஆலயத்தில் ஒரு பீடம் இருக்கு. அங்க நின்று நம்ம 11 முறை சொடக்க போடுற மாதிரி அந்த ஆலயத்துல அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சொடக்க போடுவாங்க. அந்த 11 வினாடிக்குள்ள நீங்க அந்த இறைவன் கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை அந்த பீடத்தின் மேல ஏறி நின்று சொல்லணும். அதோட உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப அந்த 11 அப்படின்றது அந்த 11 வினாடிகள்லே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னும் பொழுது நம்ம தினமுமே வீட்டில் 11 அப்படின்ற எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றும் பொழுது, தீபம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கை வீட்டில் இருக்கக்கூடிய இருளை போக்குறதுக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையும் போக்குறதாக நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போ 11 விளக்கு அப்படின்னும் பொழுது இப்போ நான் சொல்லியிருக்கிறது, இப்போ இதில் காமாட்சி அம்மன் விளக்கு 1, அடுத்தது குத்து விளக்கில் 5, மொத்தமாக 6 ஆச்சு. வெளியே கண்டிப்பாக நீங்கள் ஒரு விளக்கு வைப்பீங்க. அது 1, 2 நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. மொத்தமாக 11 திரி அந்த வீட்டில் எரிஞ்சிச்சுன்னா காலையும் மாலையும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றது இருக்கு. இந்த பைரவா வியூ 786 ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் 11 அப்படின்ற நம்பரை நான் எந்த அளவுக்கு நான் அதிகமாக போற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. 11 அப்படின்றது நம்மளுடைய லாபஸ்தானம். நம்மளுடைய ராசி அதிபதி 11ல் வந்தாருன்னா அந்த நேரம் நமக்கு ரொம்ப உச்சநிலை செல்வ சிறப்பு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது. 786 அப்படின்ற நம்பரையும் நான் அதிகமாக போற்றுவேன். நான் எல்லா நம்பருக்கும் ஒரு நம்பருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணும்பொழுது அதற்கான விளக்கத்தையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். 786 அப்படின்ற நம்பர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அந்த நம்பர் உங்கள் கையில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுங்க. இப்போ 11 அப்படின்றத நான் அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அதற்கான அர்த்தம் என்னன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. இப்போ எனக்கு ரீசெண்டாக இந்த நம்பர் கொண்ட சீரீஸில் ஒரு நோட்டு கிடைச்சது. அது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எல்லா நம்பருமே 1111. அப்போ அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோமோ நம்மளை தேடி அந்த தெய்வங்கள் நம்மளுடைய இந்த குபேர பிரபஞ்சம் நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றத்துக்காக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, 11 தீபம் வீட்டில் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். வெளியிருந்து வீட்டுக்குள்ளே எரியக்கூடிய எல்லா தீபத்துக்குமே கணக்கு உண்டு. மொத்தமாக 11. அதே மாதிரி பொட்டு
ஃபோட்டோவும் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதையும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். 11 அப்படின்ற எண்ணிக்கையில் ஃபோட்டோவும் நீங்கள் 11ன்ற எண்ணிக்கையில் வைங்க. அதே மாதிரி விளக்குகளுக்கும் 11 அப்படின்ற எண்ணிக்கையில் பொட்டு வச்சு பாருங்கள். பொதுவாகவே வந்து அறிவுகாலில் வைக்கக்கூடிய பொட்டு இருக்கு இல்லையா, மஞ்சள் பூசி நல்லா குங்குமம் வைப்போம் இல்லையா, அதுவுமே 11 தான் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது. நிறைய பேர் தெரியாமல் வந்து தப்பாக செய்கிறதும் இருக்குது. இனிமேட்டும் அதை தப்பாக செய்யாதீங்க. அந்த அறிவுகாலில் வந்து நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்த நீங்கள் வந்து நல்லா சுத்தம் செஞ்சு வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கும் பொழுது 11 அப்படின்ற எண்ணிக்கையில் தான் வைக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்தின விஷயம்தான். இது புதுசே கிடையாது. நீங்கள் வந்து இதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இப்போ நான் ஒரு சீரீஸ் கொண்ட நான் நோட்டு சொன்னேன் இல்லையா, இந்த நோட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட் ஆனது. ஏற்கனவே இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் எனக்கு கிடைச்ச உடனே அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இருந்தாங்க, எனக்கு அந்த நோட்டு கொடுங்க எவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இது சேல்ஸ்க்காக இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த சீரீஸ் கொண்ட நோட்டு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்ககிட்ட 10,000 rupees கொடுத்துட்டு அந்த நோட்டை வாங்கிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.